இதான் சௌந்தர்யாவோடைய இந்த நேர்மை தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணேன்னு ஒத்துப்பாங்க. ஆனா எங்க பிடிக்காம போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அதே தப்ப திரும்பி திரும்பி வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த இவங்க அவாய்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி தான். பட் இப்போ ஒரு லைவ்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ணவ் இருக்கார் இல்லையா? அவர் வந்து சம்மந்தமே இல்லாம அங்கங்க பேசிட்டு இருப்பார் இல்லையா? ஆனா இன்னைக்கு ஒரு சம்பந்தத்தோட ஒரு முக்கியமான ஒரு கேள்விய வந்து சௌந்தர்யா கிட்ட கேட்டிருக்காப்ல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நீ ஏன் முத்துக்குமரன் கூட வந்து போட்டி போடணும்னு நெனைக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு சௌந்தர்யா வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, "முத்துக்குமரன் வந்து செம்மையா பேசுவாப்ல, சரியா பேசுவாப்ல. எனக்கு வந்து இந்த பேசுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியா தான் வரும். அது வராது அப்படின்னு கூட வச்சுக்கோயேன். அப்படி இருக்கும்போது, முத்துக்குமரன் பேசும்போது, அவரு கூட நான் ஈக்குவலா பேசி, அவருக்கு ஈக்குவலா வரணும்னு நெனைப்பேன். அதில தான் என்னால வந்து அவர வந்து வென்ற முடியும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் எனக்கு வந்து இருக்கு. ஆனா நான் எங்க ஃபெயிலியர் ஆயிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பேசுற விதத்தில நம்ம பேசி, அவர டாமினேட் பண்ணி, அவர வந்து முந்தி போறது ஓகே. ஆனா பிளேயிங் வைஸ், கேமிங் ஸ்ட்ராட்டஜி வைஸ் முத்துக்குமரன வந்து முந்த முடியாது. அவரெல்லாம் வேற மாரி திங்க் பண்ணுவாரு. அப்படிங்கிற மாரி சௌந்தர்யா அவர்கள் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஃபன் டைமு. உடனே கூப்பிட்டாங்க. எல்லாரும் வந்து கிளம்பி போயிட்டாங்க. உடனே இதுக்கு "என்னா போ? என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆக்சுவலா ஒரு பிளேயர் இன்னொரு பிளேயர வந்து புகழ்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் டாப் 3க்குள்ள, டாப் 2க்குள்ள வந்து இருக்கவங்க, இவங்க வந்து ஓகே இவங்க பெஸ்ட் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு விஷயத்த வந்து சௌந்தர்யா வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா, அவங்களே ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட்டா உள்ள இருக்காங்க. கப் அடிக்கணும்னு தான் நெனச்சிட்டு இருக்காங்க. நமக்கு இருக்கிறதே மிகப்பெரிய அளவுல காம்படிட்டரா இருக்க போறதே வந்து முத்துக்குமரன் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிளியரா வந்து தெரியும். ஏன்னா, முத்துக்குமரன் அப்படி ப்ளே பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க முத்துக்குமரனை டார்கெட் பண்ணுறாங்க. சில நேரங்கள் வந்து பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் சில நேரங்கள் வந்து ஒதுங்கியே வந்து நிற்கிறாங்க. எப்பயுமே ஓகே இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து பேசிடக்கூடாது. இந்த ஒரு விஷயத்த வந்து பேசலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த புரிதல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஏன்னா நேற்றுக்கு வந்து பிக் பாஸ் கிட்ட கூட வந்து போயிட்டு கன்ஃபெஷன் ரூமில் எனக்கு என்னமே தெரில, எனக்கு என்னமே வரலன்றாங்க. நான் எது பண்ணாலும் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு இத்தனை வயசாகுது, எனக்கு ஒன்றுமே புரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எவ்வளோ கிளியராக அனலைஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். முத்துக்குமரனால் பேச முடியும், ரொம்ப நல்லா பேச முடியும். அவங்க கூட நான் காம்படிஷன் வந்து வச்சு நான் பேசுகிறேன் அப்படின்னா அது எனக்கு ஒரு ப்ளஸ் தான். ஆனால் என்னால் அவனுடைய கேம் ப்ளே மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சௌந்தர்யா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் முத்துக்குமரனுடைய கேம் ப்ளே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு என்னென்னா, இதெல்லாம் என்னப்பா, இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா, இதுக்காகலாம் ஒரு வீடியோவா அப்படின்னு கூட கேட்கலாம். இது பெரிய விஷயங்க. ஏன்னா சில நேரங்களில் இதே வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ்ட் ஆகிடும். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.